அவ்வளவுதான். அடுத்தது அவகிட்ட தர்ஷன் வந்து மாட்டிக்கிட்டான். இவ பண்ற ரியாக்ஷனை பாருங்களேன், குரங்கு மாதிரி பண்றாங்க. தர்ஷன் செம காண்டானவனே துரத்தின்னு போய் அவனும் அடிக்கிறான், இவளும் அந்த ஷாம்பு டப்பாவை தூக்கி போட்டு அடிக்கிறான். இந்த மாதிரி வரவங்க போறவங்க சின்னவங்க பெரியவங்க யாரையுமே பார்க்காம எல்லாருக்கிட்டையும் வம்பு இழுத்துட்டு அவங்களை அடிக்கிறான். அடி வாங்கினாலும் அவனுக்கு வலிக்காதுல்ல? வலிக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா, உன் தங்கச்சி எல்லாரும் அடிக்கிறாடா அப்படின்னு சொன்னாங்க. போடா போய் நீ அடி வாங்கிட்டு அப்படின்னாங்க. என்னது என் தங்கச்சி என்ன அடிப்பலாம்? என்னைக்குமே என் தங்கச்சி என் மேல கை வைக்கவே மாட்டான். நான் அவகிட்ட போயிட்டு, பாப்பா என் தங்கமே ஏன் எல்லாரையும் அடிக்கிறியா, என்னாச்சுன்னு கேட்டதுக்கு என்னையும் அடிக்க கை வாங்குறா. இங்க பார், மத்தவங்கள மாதிரி என்கிட்டயும் கோவத்தை காட்டாத, இல்லைன்னா அவளை உன்னை அடிச்சு பிச்சு புடும் பிச்சு. இப்படி அடிக்கிற சித்தியா, என்னைய அடிச்சுட்டா சித்தியா, துருள் முது மேலே காட்டு மரம் 2 பேர் அடிக்கிறா. ஏப்பா என்ன வலுவு அவளுக்கு. இருந்தாலும் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாடுறா அப்படின்னு எங்க சித்தி சொன்னாங்க. ஐயோ எனக்கு போறதுக்கே பயமாகுது, அடிக்கிறா, இருங்க நான் போய் பாக்குறேன். இருந்தாலும் போய் கேட்போம். தங்கச்சி ஐயோ இதுக்கு மேல இங்க இருந்தா சேஃப்டி இல்ல.